வாழ்க வளமுடன். இன்று சர்வதேச தியான தினம். தியானத்துக்காக ஒரு தினம் இருப்பதே ஒரு மகிழ்ச்சி பூர்வமான விஷயந்தான். ஒவ்வொரு நாளுமே தியான தினமாக மாறிவிடும்போது ஒரு நாளின் காலை பொழுதானது தியானத்தில் தொடங்கும்போது அது நம்முடைய உள் உணர்வில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. எனவே அந்த நாள் முழுவதும் நம்முடைய உள் உணர்விலிருந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுகிறோம். உள் உணர்ந்து வாழ்வது என்ன வாய்ப்பு? உள் உணர்விலிருந்து நம்முடைய சொந்த அறிவும் ஆற்றலும் வாழ்க்கையாக மாறிப்போகிற வாய்ப்பை அது கொடுக்குது. உலகில் பல்வேறு விஷயங்கள் நம்மை நோக்கி மோதி நாம இப்போ நம்மளை மாற்றி வைத்திருக்கிறது. ஆனால் தியானம் உண்மையிலேயே நான் யார் என்பதை உணர்ந்து என்னுடைய சொந்த அறிவையும் ஆற்றலையும் என் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்குது. அந்த வாய்ப்பை பெற்று வாழும்போது தான் நான் உண்மையிலே நான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதை தாண்டி அதை வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் முடியும். இல்லையென்றால் நம்முடைய வாழ்க்கை நமக்குள்ளே இருப்பது அனைத்துமே இரவல் அறிவும் இரவல் வாழ்க்கையும் தான். நம்முடைய சொந்த அறிவும் சொந்த ஆற்றலும் நம்ம வாழ்க்கையில் முழுமையாக பயன்படணும் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புதையலை, அந்த பொக்கிஷத்தை நான் தேடி சென்று அடைந்து எடுத்து என் வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி உள்ளே கடந்து செல்கிற, உள்ளே கடந்து அங்கேயே இருக்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம தியானம்னு சொல்கிறோம். அந்த தியானத்தை எல்லோரும் கையில் எடுங்க, கண்களை மூடுங்க, சில நிமிடங்கள் மூச்சை கவனிங்க. அதன் மூலமாக மூச்சை பிடித்து கொண்டு உள்ளே செல்லுங்கள், உள்ளே நெல்லுங்கள். உணர்வோட கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அறிவை வெளியே கொண்டு வாருங்கள், சுய அறிவை. அதன் மூலமாக வாழும் வாழ்க்கை பிரகாசமாகவும் பிரமாதமாகவும் அற்புதமாகவும் அமைந்துவிடும். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய தியான நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி.